ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த சம்மருக்கு நல்லா அடிக்கிற வெயிலுக்கு நாங்கள் போன ஸ்பாட் பார்த்திங்கன்னா ஏலகிரியில் இருக்க ஸ்கைரா என்டர்டெயின்மெண்ட் பார்க். 300 என்ட்ரி ஃபீஸ்க்கு செம்ம ஒர்த்துன்னே சொல்லணும். இந்த இதில் இங்கே போகிறது நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. நாங்கள் போனது பார்த்திங்கன்னா டே டைம். இதே ஈவினிங் டைம் போனீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். லைட்டிங்ஸ் ஃபுல்லாக போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம மார்னிங் போனோம். என்ட்ரியே பார்த்திங்கன்னா நல்லா கார் பார்க்கிங்க்கு ஸ்பேஷியஸான பிளேஸில் நிறையா ஃபோட்டோ ஸ்பாட் எடுக்கிற மாதிரி நிறைய பிளேசஸ் இருந்துச்சு. அதே மாதிரி இது கிட்ஸ்க்கு பெரியவங்களுக்கு எல்லாருமே என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பாட்டாக இருந்துச்சு. இது கிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டான்ஸிங் பிரிட்ஜு, அப்புறம் ஜிப்லைன் தனி காஸ்ட் வரும். எது தனி காஸ்ட் வரும்னு பார்த்திங்கன்னா ஜிப்லைன், ஜாபிங், அப்புறம் கிட்ஸ்க்கு வாட்டரில் மினி போட் மாதிரி இருக்குது, அதுக்கு தனி காஸ்ட். அப்புறம் கன் ஷூட்டிங், இதுக்கெல்லாம் சில ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் செப்ரேட் காஸ்ட்டு. அது யாருக்கு வேணுமோ அவங்க மட்டும் தனியாக பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும். 150 ருபீஸ், 200 ருபீஸ் வேரி ஆகும். நீங்கள் இந்த பிளேஸ்க்கு போகிற மாதிரி இருந்தால் அதுக்கு கரெக்ட் டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு லஞ்சுக்கு அப்புறம் போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு 2 வேரியண்ட்டாக நீங்கள் பார்க்கலாம். ஒன் ஒரு 3 o'clock அந்த மாதிரி போயிட்டிங்கன்னா ஒரு டே டைம்ஸ் அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். 6 o'clock லைட்டிங் போட்டுருவாங்க. அப்போ அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு கொஞ்சம் ஏர்லியராக போயிட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நைட் டைம் 6 o'clock ஸ்டார்ட் ஆகும்போது லைட்டிங் போட்டுறாங்க. அப்போ அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த டைம் பிளான் பண்ணிவிட்டு போங்க. அது சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த பிளேஸ் போனீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். நான் இந்த டான்ஸிங் பிரிட்ஜில் ஏறிட்டு போனனால ரொம்ப பயந்துட்டேன் நான். அதுவும் பாப்பாவை கையில் வச்சுட்டு போனனால இன்னும் பயந்துட்டேன். இல்லைனாலும் அந்த டான்ஸிங் பிரிட்ஜ் டான்ஸ் ஆடிட்டே இருந்துச்சு, அதனால் ரொம்ப பயமாக இருந்துச்சு. இது ஜிம் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்தமாரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு. இங்கே ஜிம் பார்க் பெரியவங்களுக்கும் இருக்குது, அதே மாதிரி கிட்ஸ் பார்க்கும் செப்பரேட்டாக இருக்குது. நாங்கள் போனது பார்த்திங்கன்னா ஒரு டே டைம். நாங்கள் ஒரு ஏர்லியாகவே போயிட்டோம். ஸோ அப்போது யாருமே இல்லை. ஸோ இன்னும் ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள். பட் நம்ம ஈவினிங் டைம் அந்த மாதிரி போயிருந்தோம் அப்படின்னா லைட்டிங்கில் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அதை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டைம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். அப்புறம் அங்கேயே உள்ளே பேர்ட்ஸ் பார்க்கும் இருக்குது செப்ரேட்டாக. நம்ம கையில் பேர்ட்ஸ்க்கு ஃபீட் பண்ணலாம். அது ரொம்ப ஒரு ஃபன் ஆக்டிவிட்டிஸாக இருந்துச்சு. பசங்களுக்கு பார்க்கவே ஃபஸ்ட் டைம் பேர்ட்ஸை கிட்ட பார்க்கறதுனால அவங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. பட் கொஞ்சம் பயந்துட்டாங்க, ஏன்னா அதோட நீல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால பேபிஸ் பயந்துட்டாங்க. பட் பெரியவங்க நம்மலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அந்த பெரிய பேர்டு இன்னும் சூப்பராக இருந்துச்சு. அது தூக்கத்துக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அப்புறம் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ நல்லா ஜாலியாக ஃபன்னாக இருந்துச்சு. ஷன்வி ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பெரிய பேர்ட் பார்க்குறதுனால அவளுமே என்னடா இது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தா. இங்கே பேர்ட்ஸ் மட்டும் இல்லை, எல்லா அனிமல்ஸுமே நம்ம டச் பண்ணி தூக்கலாம், ஃபீடும் பண்ணலாம். அவங்க ஆஸ்ட்ரிச், அதுக்கப்புறம் கேமல் வச்சுருந்தாங்க. அப்புறம் இக்வான்ஸ், அப்புறம் ரேபிட், கோட்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹென்ஸ் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் கேட்ஸ் வச்சுருந்தாங்க, பர்ஷியன் கேட்ஸ், அப்புறம் டாக்ஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க.
நம்ம வந்து அந்த பெட்ஸ் கூடலாம் நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணலாம். பேபிஸ்க்கும் அது வந்து ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நம்ம அதை வந்து தூக்கி ஃபோட்டோஸ், செல்ஃபீஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். லைவாக அனிமல்ஸ் அப்புறம் வந்து பேர்ட்ஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து பசங்களுக்கு வந்து நல்லா இன்ட்ராக்டிவாக அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். நமக்குமே அது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் பசங்களுக்குமே அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இந்த இக்வான்ஸ் தான் வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து அது நம்ம மேலே ஏற்றி விடும்போது கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. கரெக்டாக அது இறக்கி விடும்போது லைட்டாக என் ட்ரெஸ்ஸை வந்து டேர் பண்ணிடுச்சு. ஸோ நீங்களும் வந்து அதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். மற்ற அனிமல்ஸ்லாம் கொஞ்சம் பெட்டாக தான் இருந்துச்சு. பட் இக்வான்ஸோட நெயில்ஸ் கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால அது கொஞ்சம் ஃபோர்ஸாக இழுக்கிறாங்க. அப்போ வந்து அது ரொம்ப டைட்டாக பிடிச்சிருக்கு ட்ரெஸ்ஸை. அப்போது மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நாங்கள் வந்து ஜாலியாக பேர்ட்ஸ் கூட எல்லாம் அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து ஜார்பிங்கும் ட்ரை பண்ணியிருந்தோம். அது வந்து பர் ஹெட் வந்து 150 அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் பயங்கரமாக பசி எடுத்துச்சு. ஸோ வந்து நாங்கள் லஞ்சுக்கு போயிட்டோம். லஞ்ச் வந்து எங்கே சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏலகிரியில் வந்து ஹோட்டல் ஹில்ஸ் போயிருந்தோம். அப்படியே சாப்பிட்டுட்டு ஸ்விம்மிங் பூலில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாப்பா ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிடுச்சு. ஸோ பாப்பா எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் எங்கே போனோம்னு பார்த்திங்கன்னா செல்ஃபி பாண்டாக்கு தான் போனோம். அங்கே வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரியில் வந்து சாக்லேட் வந்து பாப்பா ரெடி பண்ணாங்க. இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. பட் வந்து இது வந்து காம்போ பேக் மாதிரி ஒரு 500 ருபீஸ்க்கு யார் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து எனி 2 ஆக்டிவிட்டீஸ் ஃப்ரீ வரும். அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் நீங்கள் காம்போ பேக் எடுத்துக்கிட்டு மற்றவங்களுக்கு வந்து நார்மல் என்ட்ரி ஃபீஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து நாங்கள் வந்து காம்போ பேக் வந்து 1 எடுத்தோம். அதில் வந்து 2 எனி 2 வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து பாட்டு கலரிங், அதுக்கப்புறம் சாக்லேட் மேக்கிங், சோப் மேக்கிங்,
அப்புறம் வந்து 2 ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு. இதில் எனி 2 எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. நாங்கள் வந்துட்டு இந்த சாக்லேட் மேக்கிங்கும் சோப் மேக்கிங்கும் எடுத்தோம். சாக்லேட் மேக்கிங் வந்து பாப்பாவுக்கு வந்து நல்ல ஒரு ஃபன் ஆக்டிவிட்டீஸாக இருந்துச்சு. சோப் மேக்கிங் நானும் பாப்பாவும் சேர்ந்து பண்ணோம். ஏலகிரி போனீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் பேபிஸ் வந்து நல்லா லைக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து அவங்களே ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போது அது வந்து அவங்களுக்கு நல்லா ஜாலியாக இருக்கும். அதுவே அவங்க சாப்பிடும்போது நான் பண்ணது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்கும். நீங்கள் அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நிறைய ஆக்டிவிட்டீஸும் இருக்குது அங்கே. அதுக்கப்புறம் வந்து நிறைய செல்ஃபி ஸ்பாட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து அங்கே ஃபிஷ் பண்ணோம். அதுவும் நல்லா இருந்துச்சு. அங்கே போனீங்கன்னா இந்த ரெண்டு ப்ளேஸும் நீங்கள் விசிட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.